the back end work பண்ண எல்லாருமே வந்து they have put in so much efforts to the film and கண்டிப்பா அது உங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். And என்னோட cast amazing co-actors ராஜேஷ், அப்புறம் ராஜேஷ், ஆண்டனி, அருண். ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்த உடனே நிறைய குட்டி தீத்துட்டீங்க. அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயில இருந்து வருது. நன்றி சார். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு, நான் எல்லாரையுமே வந்து நான் மறக்கக்கூடாது, அதனால நான் வந்து கொஞ்சம் புட்டப்பத்னி. ஸோ ஜி ஸ்டுடியோஸ், அக்ஷய், வினோத், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்புறம் திலீப் மாஸ்டர், இந்த படத்தோட சீக்வன்ஸ் என்னன்னா, நாங்க ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம், ஆனா இது ஃபிலிம் லாங்குவேஜ்க்குள்ள ஒரு ஃபிலிம்குள்ள நம்ம எடுத்துட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் டிஓபி, ஐ வில் கம் பேக் டு ஹிம். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் முக்கியமா சீஃப் கெஸ்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார், அஸ்வத், எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு வெற்றிமாறன் சார்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்க எங்களோட ஈவெண்ட்க்கு வந்தது வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஸோ வந்து 3 years முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக உங்கள் ப்ரெஸ் மீடியா உங்க எல்லாரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக் டெஸ்ட் வீடியோ காமிச்சாரு. அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன், நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு. இட் வாஸ் தட் குட். கலர்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார். ஸோ செகண்ட் மூவி வித் ஹிம். He's such an amazing person. He's an amazing person to work with. And அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், பட் எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிறேன், திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி, லைக் யூனோ, லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பத்தி சொல்லணும்னா, இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்ல ஒரு டைம் கூட நீங்க சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா யூஸ்வலா நிறைய டென்ஷன் இருக்கும் டைரக்டரா இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர், ஒரு டைம் கூட என் கூட பேசவே இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஷூட்ல 70 days ஷூட் பண்ணிருக்கோம். ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை. பட் அவரோட ஒர்க்ல அவர் எப்பயுமே பர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ கோகுல். அண்ட் மூர்த்தி சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸ்ல எல்லாமே ஒர்க் ஆகணும். அதெல்லாம் வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்ட் from the production to the back end work பண்ண எல்லாருமே வந்து they have put in so much efforts to the film and கண்டிப்பா அது உங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். And என்னோட cast amazing co-actors ராஜேஷ், அப்புறம் ஆண்டனி, அருண். ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்த உடனே நிறைய குட்டி தீத்துட்டீங்க. அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயில இருந்து வருதா நெஞ்சில இருந்து வருதா வீட்டுல இருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவரு. So it was lovely working with you guys. ஏன்னா ரொம்ப
காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அந்த ஹோல் செட். நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப லைக் ஜாலியா வச்சிருந்தீங்க. யாராவது ஒருத்தவங்க சிடுமூஞ்சா இருந்தா கூட வந்து அது கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு ஃபுல் மழையில நனைஞ்சிருப்போம், கஷ்டமா இருக்கும். இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியா இருப்போம். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். அண்ட் இங்க எல்லாம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. And finally I have to thank my mom. அவங்க அம்மா இங்க வரல, but she always stands by me. And amma, thank you for everything. And even Dilip Subramanian master action sequence la எனக்கு கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. ஸோ அது நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ரிக்கலா இட்ஸ் கோனா பி an amazing film. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க. ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பா நல்ல படமா இருக்கும். நீங்க இதை சப்போர்ட் பண்றதுலதான் இன்னும் தமிழ் சினிமால இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸா இருக்கட்டும், புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மைக் ஒர்க் ஆகல, அப்படியே இருங்க. I just have a quick question for you. So stunt எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. So how is the stunt come out? Other than that, one special moment உங்களுக்கு செட்ல எவ்வளவு வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அது சொல்லுவீங்க. ஸ்டண்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி, அதனால நான் நல்லா பண்ணிருக்கேன். நீங்க எல்லாரும் நானும் பார்க்கல, ஸோ பார்த்ததான் தெரியும். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஏன்னா இட்ஸ் திலீப் மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோனா பி an amazing stunt. ஸோ மெமரபிள் மூமெண்ட் சொல்றேன்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட் தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஃபுல் டைம் நனைஞ்சிட்டே இருப்போம். முடி கொஞ்சம் நிறைய இருக்கனால ஜட பின்னி இருப்பேன். நான் ஃபுல் ஈரமா இருக்கும் எனி டைமும். ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர் கிட்ட, டைரக்டர் கிட்டே, ஏன் இவ்வளவு நிறைய வைக்கிறீங்க சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது எனக்கு கஷ்டமா இருந்தது. பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் யா, தட்ஸ் தி திங். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வந்து எப்படின்னா, இந்த வீட்டுல எல்லாம் அம்மா இருப்பாங்கல்ல, நம்ம ஒரு வேலை பண்ண போறோம்னா சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணாதா, இதெல்லாம் எதுக்குடா பண்ற அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் இது பண்ண போறேன், அம்மா இதை பண்ண போறேன், அம்மா நான் நடிக்க போறேன், ஏன் இதான் ஏன் பண்ற, போலீஸ் பண்ண போறேன், இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வார்னிங் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அதுக்கப்புறம் he will guide us through to how to take up things. And நிறையவே ஆக்சுவலி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பண்ண போறதுனால எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அனுப்பிச்சு விட்டு எனக்கு ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி அவரு என்னதான் வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் he'll be like one huge support for me. Thanks Vetri for always being கிட்டத்தட்ட we started our journey together and we're still 20 years அப்புறமா ரெண்டு பேரும் ரெலவெண்டா இருக்கும். 19 years சரி 18 ஓகே. தானு சார் நன்றி சார். எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர். ரெண்டு படம் சாருக்கு பண்ண தெரி அண்ட் அசுரன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெரிய blockbusters. I'm very very thankful and he's been like a huge support for me. அடுத்து வாடிவாசல் இருக்கு, ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பா செய்யறோம் நாங்க. அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கோங்கரா மை ஃப்ரெண்ட். அவங்க வந்து அவங்களும் எனக்கு 20 years ஃப்ரெண்டு. மணி சார் கிட்ட அவங்க அசிஸ்டண்டா இருக்கும்போது நான் ரஹ்மான் சார் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க, பட் எனக்காக வந்தாங்க. தேங்க்யூ சுதா. அண்ட் ரஞ்சித் சார் இப்போ லாஸ்ட் ஒரு 2 years 3 years பயணிச்சுட்டு இருக்கோம். அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ தங்கலான் மியூசிக் பண்ணேன். எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். he inspired me with the story and the way he inspired me was great. அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர், அதாவது எப்படி தன்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட. ஸோ ஐ லவ் தட் இன் ஹிம். அதனால ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட்ஸ். ஸோ யூ ஆர் a huge inspiration for us. And thanks Ashwath for your kind words. You've been very sweet and definitely உங்க ஃப்ரெண்ட் உங்க பேட்ச்ல கமலும் வந்து அந்த உங்க சக்சஸ் ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு நான் நம்புறேன். அப்புறம் கமல் எப்படின்னா
ஆக்சுவலி ஷூட் இப்ப திடீர்னு பயந்து வந்தார்ல, அந்த மாதிரி ஷூட் அப்ப வந்து எங்க எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவாரு, திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டாரு. எனக்கு புரியாது, என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா போன்ல அடிக்கடி திவ்யா வரும். அப்புறம் தெரிஞ்சது அவர் லைஃப் பேரும் திவ்யா பாரத்துன்னு. அதனால வந்து திவ்யான்ற பேர் வந்து கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிற கமல். என்ன கமல் இது? இப்ப கூட பாருங்க, அட்லீஸ்ட் கேமரால வந்து திவ்யா நோ நான் உனக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அந்த 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 அன்பு தெரியுது கமல். ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம், ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான். இப்ப நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பாக்குறோம், ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்ல பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு வந்து ஒரு மல்டிவர்சஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊர்ல வராது? நம்மளுடைய இப்ப அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க, நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள், அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன். சோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி, அதை வந்து நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம். இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டர் இல்ல பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை வந்து சொல்லும் போது. அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதுல வெளில வந்தாங்க. அக்ஷய், வினோத் and the whole team of Z, they gave us full support in this film. So ரொம்ப ரொம்ப thanks Z for எங்களுடைய கனவுல நீங்க ஒரு பகுதியா வந்து you believed in us. So Z இல்லனா அது நடந்திருக்காது. We all did this whole thing together. So I'm very very thankful. அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட கம்பெனி நான் ஆரம்பிச்சேன், சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஸோ வெரி தேங்க்ஃபுல் கமல் சார். இந்த பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஆரம்பம், ஏன்னா எவ்வளவு படங்கள் பண்றீங்க நீங்க, காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமால தான் போடுறீங்க. அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு, நான் எல்லாரையுமே வந்து நான் மறக்க கூடாது, அதனால நான் வந்து கொஞ்சம் put up with me. So Z Studios, Akshay, Vinod, thank you for being a part of this film. அப்புறம் திலீப் மாஸ்டர், இந்த படத்துடைய சீக்வன்ஸ் என்னன்னா, நாங்க ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம், ஆனா இது பிலிம் லாங்குவேஜ்க்குள்ள ஒரு பிலிம்குள்ள நம்ம எடுத்துட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் டிஓபி, ஐ வில் கம் பேக் டு ஹிம். ஸோ திலீப் மாஸ்டர் வந்து ஹஸ் கிவன் லைஃப் டு திஸ் ஃபிலிம். ஏன்னா எல்லா சீக்வன்ஸுமே ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோ சீக்வன்சஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார். இப்ப நாங்க ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியா இருப்பாரு, ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியா இருப்பாரு. ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியா அதை பண்ணி கொடுத்துருவாரு. அதை வந்து நாங்க என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸ்ல கொண்டு வந்து அடக்குவாரு எங்களுடைய விஷனை. ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர். கோகுல் பினாய், இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து I'm thankful to Neerav Shah sir. ஏன்னா அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. We all started our journey together with வெற்றி சார் மாதிரி. Neerav also we all started together. புஷ்கர் காயத்ரி படத்துல இருந்து we started working together. இந்த படத்துக்கு வந்து அவர் லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காம வந்து ஃப்ரீயா எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் பண்ணாரு. அதுல இருந்தா Z got convinced into this film. So thank you Neerav sir. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர்பைஜான் போயிட்டாங்க. அப்போ ஐ நீடட் a DOP. அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகா எடுத்துட்டு வந்துட்டார். அண்ட் நீரவ் சார் ஆல்சோ said he is a very good lighting cameraman. I think you can go with him அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. He has done a fantastic work. டெஃபினட்டா அவருடைய விஷுவல்ஸ் வந்து பெருசா பேசப்படும், இந்தியா லெவல்லே பேசப்படும் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் SS மூர்த்தி. இந்த படத்தோட செட்டை பத்தி வெற்றி சார், தானு சார் எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ரஞ்சி சார் வர வேண்டியது, ஆனா அப்ப தங்கலான் ஷூட்ல இருந்தாங்க, வர முடியல. அஷத் சொன்னாரு. சோ இந்த ஹைட்ராலிக்ஸை வச்சு இவ்வளவு பெரிய செட்ல அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச். டெஃபினட்டா அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மூர்த்தி சார். அண்ட் அந்த பட்ஜெட்குள்ள கொண்டு வரதும் பெரிய கஷ்டம். அதை வந்து நாங்க ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி கொடுக்க அவரை வந்து ரீச் ஆக்கி அவர் டென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ மோதி சார். அப்புறம் சாங் லோகேஷ் தி எடிட்டர், ஹிஸ் பீன் லைக் a huge support. ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து வைப்பாரு. அண்ட் நிறைய படங்கள், சிவப்பு மஞ்சள் பச்சை, பேச்சுலர், நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான். இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம், ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். அவங்க ஷீஸ் கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம். அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் இந்த படத்துல. அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாவும் இந்த ஃபேண்டசிக்குள்ள அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணிருக்காங்க. இட் வில் பி ஸ்டன்னிங் ஹர் ஒர்க். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா, கேபார், அருண் ராஜா, கார்த்திக் நேதா, ஆல் ஆஃப் தம் நன்றி. கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர்,
பாதவாஸ்கர், உங்களுக்கு பெரிய நன்றி. பாதவாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமா ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவாரு. அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பாதவாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோடைய விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்ல இருந்து இப்படி ஒரு ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்ஸ்டன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும், உங்களை வேர்ல்ட் லெவல்ல வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் ஆன் a fantastic job. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணிருக்காரு. இஸ் a great talent. Thank you கோபி பிரசன்னா சார். அப்புறம் SFX சிங்க் சினிமாஸ், thank you so much. ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர். இந்த படத்தோட டிஐ பத்தி கூட எல்லாரும் ரொம்ப யாரு டிஐ யாரு கலரிஸ்ட்னு கேக்குறாங்க. பிரசாத் சார், நாக் ஸ்டுடியோஸ், thank you பிரசாத் சார். அண்ட் சாரேகாமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம், அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு. ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட 2 பிக்சர்ஸ் இப்போ கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து செல்வராகவன் சார் டைரக்ஷன்ல பேரல் யூனிவர்ஸ்ல மென்டல் மனதிலும் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் சாரேகாமா. டெஃபினட்டா நம்மளுடைய ஹிஸ்டரி கண்டினியூ ஆகும்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் அழகன் பெருமாள் சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க தெரியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் எங்களுடைய இந்த நாங்க என்னென்ன எல்லா செலவும் வந்து படத்துல போட்டுட்டோம், அதனால எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகன் பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க. சேதன் சார், தேங்க்யூ சார். விடுதலை பார்த்து தான் நான் அவங்களை வந்து இந்த படத்துல காஸ்ட் பண்ணேன். ஏன்னா we need a very strong negative lead with a little casual thing to it. So அந்த ஃபீச்சர் வந்து நீங்க பயங்கர கூலா ஒன்று ஆட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குமரவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஆண்டனி, அவரே ஒரு ஹீரோ அவங்க. அண்ட் எங்களுடைய மெயின் ரிலீஃபே ஆண்டனி தான். எல்லாரையும் அதை ரொம்ப சாதாரணமா பேசுவாரு, ஆனா ஓட்டிகிட்டே இருப்பாரு. திவ்யாவும் ரொம்ப இன்னசென்டா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா எங்களுக்கு எல்லாம் நாங்களா சிரிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஹியூமர் டிஞ்சு ஆண்டனிக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அப்புறம் அருண், ஒரு யூடியூப் டேலண்ட்ல இருந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ கேஸா இருக்கும். அப்புறம் எங்க ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார், அது மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையில இருந்து வரணும், வாய்ஸ் வயிற்றுல இருந்து வரணும், காலில இருந்து வரணும், எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவருடைய போர்ஷன் வரும்போது வந்து அப்படியே இந்த ஒரு குழந்தை வந்து இந்த தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல, அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாரு. என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு. இன்னப்பா ஆக்டிங் கோச் தானே, நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா, அவர் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு உருவமா இருக்காரு, நடிக்கும் போது வேற ஒரு உருவமா இருக்காரு. அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க. இட் வாஸ் so much of fun working with you guys. அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி அவரு நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோயிங், இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடிச்சு நவுத்துறாங்க. அதனால வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க. அப்புறம் சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. அதான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள. அப்புறம் சாபிமோன், இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி வில்லன், இஸ் டன் a fantastic job. ஒரு கேரளால இருந்து வந்திருக்காரு, செம்மையா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல். இந்த படத்தோட பிஆர் யுவராஜ். ஸோ என்னோட பர்சனல் பிஆர் அவர் தான், பட் ஃபிலிமா பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பி இருக்கோம் யுவராஜ். ஓப்பனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல. அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்துல வந்து சில டயலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணிருக்காரு திவேக்கோட சேர்ந்து. தேங்க்ஸ் திவேக், தேங்க்ஸ் தீனா. அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆறுமுகம், அவரு நாங்க இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் திருப்பி அவர் தானுசாரோடைய ஆஸ்தான மேனேஜர் அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹாசன், விக்னேஷ், தட் ஹோல் டீம். அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா, எங்களோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஷூட்டிங் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, தினேஷ் வந்து இருக்க மாட்டான். ஏதோ ஒரு கேரவான்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பான், எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான். என்னடா பண்ற? இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு ஓடுவான். எதுக்கு ஓடுவான்னு தெரியாது, எதுக்கு மறைஞ்சு இருப்பான்னு தெரியாது. சோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ். சோ எங்களை ஹிஸ் ஹெல்ப் இஸ் சோ மச் இன் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ தினேஷ். அப்புறம் கமல், தேங்க்ஸ் கமல். இது ஒரு 6-year ஜேர்னி. டெஃபினட்டா இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். இப்ப மார்வெல்ல நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது. ஐ ஹோப் whatever we visioned comes together and falls in place so that நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும், இல்ல ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஐ ஹோப் இட் டஸ் மேஜிக் கலர்ஸ் ஃபார் us. So thank you all.
and thanks to all the assistant directors, assistant cameramen, assistant directors. இளையராஜா அவன் பேரை சொல்லிட்டு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கான். இளையராஜா அப்புறம் பசங்களா யாரு? ஆகாஷ், இளையராஜா, சுஷீல், கணேஷ், அபிஜித், யோகேஷ், கிஷோர், ஏழுமலை, Deepak, all of you, thank you so much. All the assistant cameramen, assistant art directors, lightmen, stunt people, all of you, thank you so much. So Kingston வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய கனவா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ஒரு நார்மலா நானும் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு இல்லாம ஒரு பெரிய கனவு அது. ஸோ மீடியா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஐ ஹோப் வில் பி டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அகெயின். தேங்க் யூ ஸோ மச். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.